கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இந்த இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த நம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிங்கத்தின் கெவியை போல எங்களுக்கு கடுமையான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நடந்தாலும் அப்பா, அக்கினி சூழல் போன்ற எங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, அது நடுவில் உம்மை துதிக்கும் போது, உம்மை உயர்த்தும் போது எந்த சேதமும் எங்களை அணுகாது காக்கிற நல்ல தகப்பன் எங்களை சூழ்ந்து நீர் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை எப்பொழுது உயர்த்த எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராகப்பா. உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி உடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் என்றால் மலை கூட விலகும். நாம் பார்க்கும்போது பாறையாக இருக்கக்கூடிய மலைகள் கூட விலகும். பர்வதங்கள் நிலை பெயரும், இடத்தை விட்டு இடம் பெயரும். ஆனாலும் அப்படி நிலை பெயர்ந்தால் கூட என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுத்து, ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கான பலனை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துகிற அந்த கிருபை ஒருபோதும் நம்மளை விட்டு விலகாமல் இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, மலையைப் போல நீங்கள் யாரை நம்பி இருந்தாலும் ஒரு காலத்தில் அவர்கள் அதை என்ன செய்வார்கள்? மாறி விடுவார்கள். பர்வதத்தைப் போல யாரை நீங்கள் உறுதியாய் பிடித்து இருக்கிறீர்களோ, அதாவது யார் மீது நீங்கள் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ, அவர்கள் கூட ஒரு நாள் உங்கள் நம்பிக்கைக்கு புறம்பாக அவர்கள் காணப்படுவார்கள். அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்தில் தேவன் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் என்றால் உங்களுடைய நம்பிக்கை மலையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரை நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் கூட மாறிவிடலாம், அவர்கள் கூட விலகி விடலாம். ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசமும் யார் மீது வைத்திருக்கிறோம்? யாரை நாம் உறுதியாய் நம்பி இருக்கிறோம்? இந்த உலகத்திலே மனிதரை நம்பி இருக்கிறோமா, இல்லை நம்மை படைத்த தேவனை நாம் நம்பி இருக்கிறோமா என்பதை நாம் ஒரு விசை கூட நிதானித்து அறிய கடவோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய மனித வாழ்க்கையிலே, இந்த மாம்ச வாழ்க்கையிலே நமக்கு அதிக தேவையாய் இருக்கக்கூடியவர்களை நமக்கு யார் அதிகமாய் உதவி செய்கிறார்களோ, நமக்கு சார்பாக யார் அதிகமாய் நமக்கு உதவியாய் இருக்கிறார்களோ, நமக்கு சார்பாக யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களை நாம் நம்பி இருக்கிறோமா?
இல்லை, நம்மை படைத்த தேவனை நாம் நம்பி இருக்கிறோமா? அவருடைய கிருபைகளை அனுதினமும் நாம் நம்பி நடக்கிறோமா? இல்லை, மற்றவர்கள் செய்த உதவியை நினைத்து நாம் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் நிதானித்து அறிய கடவோம். அன்பு பிள்ளைகளே, என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிற தேவன் கிருபை மாத்திரமல்ல, அவர் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார், உன் மீது நான் வைத்திருக்கிற உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நமக்கு சமாதானத்தை அருளுகிற தேவன், கிருபையை அளிக்கிற தேவன். இந்த உலகத்திலே சமாதானம் இல்லாமல் எத்தனை பேர் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை விதமான செல்வாக்குகள் இருந்தாலும், வாய்ப்பு வசதிகள் இருந்தாலும், குடும்பத்துக்களை சமாதானம் இல்லாமல் தவிக்கிற எத்தனை குடும்பங்கள் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய சமாதானத்தின் தேவன் தாமே நமக்கு சமாதானத்தின் உடன்படிக்கையாய் இருக்க, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற நல்ல தகப்பன் அவர் நமக்கு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கிருபைகளை கொடுக்கிறதும் அல்லாமல் சமாதானத்தை கொடுத்து நம்மேல் மனதுருகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அன்பு பிள்ளைகள் ஆகியால் ஒவ்வொரு நாளும் மலை போல யாரை நம்பி இருக்கிறீர்களோ அதை விட்டு விட்டு நம்மளை கைவிடாத தெய்வமாய் இருக்கக்கூடிய அந்த மலைகள் கூட விலகி போனாலும் கூட அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது இருக்கிற தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஒரு நாள் அந்த மலை கூட விலகி போயிரும், பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்துரும். ஆனால் நாம் அவர் மேல வைத்திருக்கிற உறுதியாய் இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒருபோதும் அதை கெட்டு போக அவர் விடமாட்டார். அன்பு பிள்ளைகள், அவருடைய கிருபை நம்மளை காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மளை வழிநடத்தும். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை விசுவாசித்தீர்களானால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.